Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரோசன் சப்பாத்தி பரோட்டா வீட்லேயே எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். இதை வந்து அதிகமாக நம்ம கடைகள்லேருந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். அதாவது ஒரு பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க. சப்பாத்தி தனியாக, பரோட்டா தனியாக சொல்லிட்டு ஒரு 5 சப்பாத்தி ஒரு 55 to 60 ருபீஸ் நினைக்கிறேன் நான். நம்ம அதை வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, எப்போ தேவையோ அப்போ ஜஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுடலாம். வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த சப்பாத்தி பரோட்டாவை வீட்டில் வந்து செய்ய போகிறோம். ஒன்ஸ் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பல்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரீசரில், நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் இதனால். பட் இது ரொம்ப ஹெல்த்தி சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஃப்ரோசன் ஐட்டம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. பட் நான் இன்றைக்கி எதுக்காக இது செஞ்சுருக்கேன்னா, ரமதானுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அதாவது நோன்பு வருது பார்த்தீங்களா? நோன்பு டைமில் நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற வேலையோட வேலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, கிச்சன்லேயே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பட் நோன்புனா என்னென்னா மெயினாக நம்ம இறைவனுக்கு வந்து நார்மலா நம்ம மத்த மந்த்ல வணக்கம் செய்றத விட, இந்த மந்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணணும். பட் அப்படி பண்ணாம நம்ம டைம் ஃபுல்லா கிச்சன்ல போயிடுது. பட் அந்த மாரி இல்லாம, நோன்புக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரீயா இருப்போம் பார்த்தீங்களா? அந்த டைம்ல இந்த மாரி சப்பாத்தி, பரோட்டா, அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸு, சமோசா ஷீட்ஸ் சொல்லிட்டு நம்ம பல்கா ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நோன்பு டைம்ல நம்மளுக்கு எப்ப தேவையோ, அப்ப எடுத்து நம்ம இத சூடு பண்ணி சாப்பிட்டுடலாம். 2 வாரம் வரைக்கும் இத ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்மளுக்கு வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். டைமும் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம அ இறைவன வந்து எக்ஸ்ட்ராவே வணங்கலாம். அது ஒரு நல்ல ஒரு இதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவ லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஓகே. இப்ப நம்ம ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நாம சப்பாத்தி ஃப்ரோசன் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கோதுமை மாவு கொஞ்சமா பெசஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நார்மலா நம்ம எப்படி மாவு பெசையுமோ அந்த மாரி பெசஞ்சு வச்சுக்கங்க. உங்களுக்கு சப்பாத்தியோட சைஸு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி மாவ நல்லா பால் மாரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு, நம்ம நார்மலா எப்படி பரத்தி எடுப்போம்ல சப்பாத்திக்கு, அந்த மாரி கொஞ்சமா மாவு தூவி நல்லா பரத்தி எடுத்துக்குங்க. அ நான் வந்து இன்னைக்கு பிளெயினா எந்த எண்ணெய்லாம் எதுவுமே இல்லாம பிளெயினா அந்த சப்பாத்தி செய்றேன். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் வச்ச சப்பாத்தி வேணும்னா, கொஞ்சம் எண்ணெய் போட்டு மடிச்சு கூட நீங்க விட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் இந்த மாரி பரத்தி எடுத்துட்டேன். இந்த மாரி ஒண்ணு மேல ஒண்ணு நீங்க வைக்கும்போது, கொஞ்சம் மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கு மேல வைங்க. நீங்க அப்படியே வச்சுட்டா, சப்பாத்தி வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். இப்ப பருத்தி எடுத்தத நம்ம தவால போட்டு எடுத்துடலாம். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 30 செகண்ட். அதாவது மேல இந்த மாரி வெள்ள வெள்ள டாட் தெரியும். அந்த அளவுக்கு நீங்க குக் பண்ணா போதும். நம்ம எப்படி அந்த ஸ்ப்ரிங் ரோலு, அந்த சமோசா ஷீட்லாம் எப்படி செய்வோம்? ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 30 செகண்ட் திருப்பி எடுப்போம்ல, அந்த மாரி எடுத்தாலே போதும் இதுக்கு. தவால போட்டு எடுத்தத இந்த மாரி ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு, அதுக்கு மேல நல்லா ஆற போட்டு விட்டுருங்க. சூடா இருக்கும்போது நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. நல்லா ஆறணும். இது எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம் பாருங்க. இந்த நல்லா ஃபோல்ட் ஆகும். உங்களுக்கு மாவு மாரி இருக்கிறது ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுக்கணும். இப்ப இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்ட பிறகு இப்ப நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். உங்ககிட்ட இந்த மாரி ஜிப்லாக் கவர் இருந்தா, அதில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா நார்மல் கவரோ, இல்ல ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கும் பார்த்தீங்களா? அதில கூட நீங்க நல்லா டைட்டா மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ணுங்க. நார்மல் ஃப்ரிட்ஜில வேணா ஃப்ரீசர்ல வச்சுக்கிங்க. ஒரு தடவ நீங்க ஸ்டோர் பண்ணிட்டா 2 வாரம் வரைக்கும் தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா நல்லாருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. இப்ப நான் ஃப்ரீசர்லேருந்து உங்களுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு இந்த சப்பாத்தி அடுக்கி வச்சிருக்கோமே, ஒட்டுமோ சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம். பயப்படவே வேணாம். ஒண்ணோட ஒண்ணு கண்டிப்பா இது ஒட்டாது. பட் நீங்க எப்போ சப்பாத்தி செய்ய போறீங்களோ, செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளோ சப்பாத்தி நீங்க செய்ய போறீங்களோ, அந்த குவான்டிட்டி மட்டும் தனியா எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெளிய எடுத்து வச்சுருங்க. நார்மல் டெம்பரேச்சர் வந்துட்ட பிறகு நீங்க சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கத மறுபடியும் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கங்க. நான் வந்து உங்களுக்கு 1 மட்டும் எடுத்து நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. எடுத்து வச்ச இந்த சப்பாத்திய இந்த சூடான தவால நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இதுக்கு மேலே நீங்கள் நார்மலாக எப்படி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சேம் அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் இல்லாமையும் நம்ம இந்த சப்பாத்தியை செஞ்சுக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நல்லா சூடான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி உங்களுக்கு எப்போ தேவையோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளிய வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நாம ஃப்ரோசன் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மைதாவ ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன். பாருங்க நல்லா சாஃப்ட்டா நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இத எந்த வெடிப்பும் இல்லாம நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் தேவையோ அதுக்கேத்த மாரி இந்த மாவ நல்லா பால் மாரி ஷேப்ல ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பரோட்டாக்கு மாவு ரொம்ப ஈஸியா கை வலிக்காம எப்படி செய்து சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த பால வந்து நல்லா மெலிசா எந்த அளவுக்கு மெலிசா முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா பரத்தி எடுத்துட்டு, அதில வந்து எண்ணெய் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாரி நல்லா மடிச்சு விட்டுக்குங்க. இதே மாரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாரி மடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்ப அதுலேருந்து 1 எடுத்துட்டு, நம்ம நார்மலா பரோட்டாக்கு எப்படி பரத்தி எடுப்போம், அந்த மாரி பரத்தி எடுத்து தவால போட்டுடலாம். சேம் சப்பாத்தி நம்ம ஃப்ரோசன் சப்பாத்தி எப்படி செஞ்சோம், அதே மாரி தான் இதையும் செய்ய போறோம். 2 பக்கமும் திருப்பி எடுக்க போறோம். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. 2 பக்கமும் ஜஸ்ட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வந்தாலே போதும். இந்த மாரி வெள்ள வெள்ளையா உங்களுக்கு டாட் தெரியும். அந்த அளவுக்கு நீங்க குக் பண்ணா போதும். பாருங்க 2 பக்கமும் நல்லா இந்த மாரி குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெளிய எடுத்துடலாம். எண்ணெய் எதுவும் போட வேணாம். ஜஸ்ட் 2 பக்கமும் இந்த மாரி திருப்பி போட்டு எடுத்துருங்க. தவால போட்டு எடுத்த எல்லா பரோட்டாவையும் நான் இந்த மாரி ஒரு பேப்பர்ல வந்து கொஞ்சம் ஆறதுக்காக நான் வச்சிருக்கேன். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இது குக் ஆயிருக்கு சுட்டு. அந்த மாவு மாரி இருக்கிறது போயிட்டு ஜஸ்ட் நான்ஸ்டிக்கியா இந்த மாரி ஒட்டாம இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா. அந்த அளவுக்கு நீங்க குக் பண்ணி எடுத்தா போதும். இப்போ இந்த ரெடியான பரோட்டாஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறுன பரோட்டாவ எடுத்து நான் சேம் அதே மாரி தான் ஜிப்லாக் கவர்ல வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான் ஜிப்லாக் கவர்ல தான் போடணும்னு இல்ல. நார்மல் கவரு இல்லன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. நான் ஃப்ரீசர்ல வச்ச பரோட்டா இது. இதுலேருந்து 1 மட்டும் எடுத்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். நீங்க எத்தன ஃப்ரை பண்ண போறீங்களோ, அத மட்டும் தனியா எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுருங்க. பேலன்ஸ் இருக்கிறத பழைய மாரி ஃப்ரீசர்ல வச்சுருங்க. இப்ப இந்த பரோட்டாவ நம்ப தவால போட்டு எடுத்துடலாம். இப்ப நார்மலா நீங்க எப்படி பரோட்டா செய்வீங்க, சேம் அதே மாதிரி தான் 2 சைடும் நல்லா எண்ணெய் போட்டு, திருப்பி போட்டு, நல்லா கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் இந்த பரோட்டாவ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நார்மலா பரோட்டா செய்யனா ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு. பட் நோன்பு டைம்ல இதுக்கு வந்து நமக்கு டைமே கிடைக்காது. இந்த மாரி ஃபர்ஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். தேவைப்படும்போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்ல வச்ச சப்பாத்தி பரோட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும்? சாஃப்ட்டா இருக்குமா? சொல்லிட்டு நீங்க நினைக்கவே வேணாம். ரொம்பவே சாஃப்ட்டா சூப்பராவே வரும் உங்களுக்கு. வேலைக்கு போறவங்களுக்கு கூட கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு லீவ் இருக்க டைம்ல, ஃப்ரீயா இருக்க டைம்ல பல்க்கா ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. தேவைப்படும்போது எடுத்து நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வேலை வந்து ரொம்ப குயிக்கா முடிஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.